ரேட்டை பார்க்கக்கூடாது. ரேட்னா நீ குவாலிட்டி பார்க்கக்கூடாது. அதாவது இது 24 கேரட் தங்கமும் ஒண்ணுதான், 22 கேரட் தங்கமும் ஒண்ணுதான். ஆனா அதுக்கு விலை இருக்கு. நீங்க அங்க போய் பேசுறது இல்லையில. சரி, ஒரு மொபைல் வாங்குறீங்க, எல்லா ஆப்ஷன் இருக்கா, 15,000 இருக்குது, 20,000 இருக்குது. ஐபோன் எத்தனை இருக்குது, கிட்ட வந்து சோறு வாங்கி தின்னு ஓட்டுனவனை குட்டி போட்டு கொடுத்துட்டே இருக்கணுங்கிற இது இல்லை. அம்மாய் குவாலிட்டியாக இருக்கணும், நல்லா எதிர்ப்பு சக்தியோடு இருக்கணும். அப்போ ஒன்றுன்னா இயர்லி வந்துட்டு 15 மாதத்துக்கு ஒருக்கா ப்ரீட் பண்ணணுங்கிறேன் நான். அதுக்கு கம்மியாக பண்ணினீங்க அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா தாய்க்கும் பிரச்சனை, குட்டிகளுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாமல் பெரிய பிரச்சனை வரும். யார் வந்து குட்டிக்கு ஒரு 30 days 40 days எடுக்கிறாங்க, அது வந்து ஒரு 7 days கழிச்சு ஒரு நாளுக்கு முன்னாடி டிஃபார்மிங் பண்ணிவிட்டு நான் பண்ணி தான் கொடுப்பேன். 30 days பண்ணிடுவேன், 2வது பண்ணிடுவேன். பண்ணி ஒரு 4-5 நாள் எடுத்துகிட்டு போகிறான்னு வைங்க. எடுத்துகிட்டு போனால் ஃபீடிங் வந்து மாற்ற வேணாம்னு சொல்லுவேன். நாளுக்கு ஒருக்கா ப்ரீட் பண்ணுறாங்க, இந்த நாய்க்கு தான் சேர்த்துச்சா, இது எல்லாமே பார்க்கணும். 6 மாதத்துக்கு ஒருக்கா அதுவும் குட்டி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்குண்டான சத்து இருக்காது. ராஜபாளையம்னா பிங்க் நோஸு, காலில் மூக்கில் எல்லாமே பிங்காக தான் இருக்கு, வேற எந்த கலர் வராது, பிளாக்கு அந்த மாதிரி எதுவுமே வராது. அதான் அந்த ராஜபாளையம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மான் புள்ளி பார்த்தீங்களா, இந்த பாருங்க, இந்த மாதிரி செந்தாளைன்னு சொல்லுவாங்க, மான் புள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரும்போது டெஃப் அந்த மாதிரி கொஞ்சம் குறையும். அதாவது லைனேஜ் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு எங்க எடுத்தாலும் சரி, ஒரு மேலோ ஃபீமேலோ எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மேல் எடுத்துட்டீங்க, அதுக்கு நீங்க அல்டர்னேட்டா ஒரு ஃபீமேல் வேணும் அப்படிங்கும் போது அந்த ஃபீமேல் எடுக்கிற பக்கம் நீங்க அந்த ஃபாதர் மதர் எங்க வாங்கினீங்க அந்த லைன்ஸ் கேட்கணும். ஏன்னா நீங்க எடுத்த லைன்ஸ் கடைசியில் அவர் அங்க கொடுத்துருப்பாரு, கடைசியில் நீங்க கொண்டு போய் அங்க எடுத்துட்டு போய் மேட் பண்ணி நாளைக்கு குட்டி டெஃப் வந்தது அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சான்சஸ் அதிகம். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. அப்போ எங்க நீங்க ஒரு பொருளை எடுக்கிறீங்களோ அங்க கண்டிப்பா விசாரிக்கணும். உங்க ஃபாதர் மதரு இதோட எங்க எடுத்தீங்க, கனல்ல போய் எடுக்கிறாங்க, சரி நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க, இப்போ இன்னொரு பப்பி இன்னொருத்தர் வீட்டுல போய் எடுக்கிறீங்க, அப்போ அந்த ஃபாதர் மதரை நீங்க எங்க வாங்கினீங்க, இந்த குட்டியும் நீங்க எங்க வாங்கினீங்க, அந்த ஃபாதர் மதர் என்ன அப்படிங்கறத நீங்க கேட்டு தெரிஞ்சு முதல்ல வாங்கணும். இதா இருந்தாலும் சரி, சிப்பிப்பாறை கண்ணியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு டாகுமே வந்து லைன்ஸ் கேட்டு எடுத்தா நல்லது. ஏன்னா இந்த டெப்த் வர்றதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு. ராஜபாளையம்ல நம்ம அக்ரஷன்லாம் எப்படிங்கண்ணா இருக்கும்? அது பாத்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்றதுன்னா, சில லைனேஜ்ல நல்ல அக்ரெசிவ் இருக்கு. இப்போ ஆமா, இப்போ சில லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டையே போக முடியாது, மேட் பண்ண முடியாத அளவுக்கு நாய்கள்லாம் இருக்கு, இப்பவும் இருக்கு. சில அக்ரெசிவ் பண்ண முடியாத நாய்கள்ல முதல்ல இருந்தது இருக்கு. ஆனா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சுன்னா, பெருசா ராஜபாளையம் அப்படிங்கிறது ரொம்ப கார்டிங்க்கு குறைஞ்சிருச்சு. ஆமா ஆமா, குறைஞ்சிருச்சு. அழகுக்காண்டி வளர்த்துற சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இந்த ஃபாரின் பிரீடு மாதிரி ஆகி போச்சு. இருக்கு, இப்பவும் இருக்கு. நிறைய கணக்குல போனீங்கன்னா உள்ளே போக முடியாது. சில இடத்துக்கு போனீங்கன்னா அவ்வளவுதான், நெருங்கவே முடியாது, உழைச்சிட்டே இருக்கும். நீங்க அரை மணி நேரம் நின்னாலும் உழைச்சிட்டே கிடக்கும், திறந்து விட்டா வாய் வச்சிரும். அந்த மாதிரி லைன்ஸும் இருக்கு, அது தொலாவி எடுக்கணும். அதெல்லாம் நாம வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் வெயிட் பண்ணி, ரமேஷ் ஐயர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு, இப்ப வேர்ல்டுக்குள்ள இல்ல அவர் லைன்ஸ்ல எடுத்ததான் நம்ம செல்வான். அவங்கதான் ரொம்ப அக்ரெசிவ், உங்களுக்கு தெரியும், செல்வானை பார்த்திருக்கீங்க. நல்லா ஹெட்டு, நல்லா ரெட்டை குறுக்குல, நல்லா டபுள் பாடியில் இருக்கும். நீங்க அந்த லைனேஜ் பேஸ் பண்ணி எடுக்கணும். அந்த லைன்ல பேஸ் பண்ணி எடுக்கும் போது குட்டியும் நல்லா வரும். நல்ல தரமான ஹைட்டு, மினிமம் ஒரு 28க்கு மேல ஃபீமேல் ஒரு 27, நல்ல மடியாதுல நல்ல லைன்ஸ்ல தேடணும்னா கண்டிப்பா கிடைக்கும். அந்த மாதிரி லைன்ஸ்ல எடுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மடியாதுல தெளிவா இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபேஸ் லுக் நல்லா இருக்கும். அந்த மாதிரி லைன்ஸ்ல போய் தேடி எடுக்கலாம். இந்த ராஜபாளையம் ஃபீடிங்ல என்ன மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஃபீடிங் வந்தீங்கன்னா நம்ம சிக்கன் ரைஸ் கொடுக்குறோம். சிக்கன் ரைஸ், ஆமா, முட்டை, தயிர். இப்போ கிளைமேட் கொஞ்சம் வெயில் காலம்னா கொஞ்சம் அதிகமா தயிர் சேர்த்திக்கிறோம். ஆமா, தயிர், மோர். தயிர்லாம் கொடுத்தோம்னா ஏதாவது ஸ்கின் இஷ்யூஸ் வர்றதில்லை இது வரைக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது, இது வரைக்கும் வந்ததும் கிடையாது. முடி கொட்டுறது அது இயற்கை, வருடத்துக்கு ஒருக்கா அது கொட்டி வந்து கொஞ்சம் மாறும், மற்றபடி ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதில்லை. ஃபுட்டு வந்து ஸ்டாண்டர்டா வந்து ஒரு ரொட்டீனா கொடுக்கணும். திடீர்னு நீங்க புதுசா ஒண்ணு முயற்சி பண்றது,
செட் ஆகல அப்படின்னா அது நாய்க்கும் பிரச்சனை. சிலர் வந்து மீன் கொடுக்குறேன்னு ஆசைப்படுறாங்க. அதாவது எப்படி சொல்றது, ஒரு மனுஷனுக்கு நம்ம இப்போ வந்து எனக்கு கருவாடை ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு கத்திரிக்காய் ஒத்துக்காது அரிக்கும். அந்த மாதிரி நாய்களுக்கும் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இப்போ கருவாடு கொடுத்தா சில நாய்க்கு ஒத்துக்கும், சில நாய்க்கு ஒத்துக்காது. மீன் கொடுத்தா சில நாய்க்கு ஒத்துக்கும், சில நாய் ஒத்துக்காது. அது நம்ம ரொட்டீன்லாம் கொடுக்கும்போது அதை நான் கொடுத்து அதை அவாய்ட் பண்றது நல்லது. முடிஞ்சா வந்து இப்பெல்லாம் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி அதெல்லாம் குட்டியிலிருந்தே பழக்கணும். ஆமா, நீங்க வந்து சாப்பிடுங்களா? அதான் அந்த குட்டியிலிருந்து பழக்கணும். சரி, நீங்க போட்டு பழக்கிய சாப்பிட்டு பழகிருச்சு அப்படின்னா இப்ப இதெல்லாம் சாப்பிடுதே. நம்ம எப்படி ஜெர்மன் ஷெப்பர்டா என்னது நம்ம லேபு இதெல்லாம் பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேரட் சாப்பிடுது, அப்புறம் அந்த தர்பூசணி சாப்பிடுது. அது குட்டியிலிருந்து அவன் சாப்பிடும்போது போட்டு பழக்கிட்டான். அது ஒரு இதை அப்படியே அறுத்து வச்சா அப்படியே திங்கிது, ஃபுல்லாவே தின்றது. அப்ப அந்த கூலிங் டைமுக்குள்ள அது நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ பப்பீஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிங்க வேக்சின் எந்த டைமில் பண்ணணும்? கரெக்டாக 45 நாளில். 45வது நாள். அதாவது 45 நாள் நாய் ஆக்டிவாக இருக்கணும். எந்த லூஸ் மோஷன் அடிச்சிடக்கூடாது, நாய்க்கு எந்த ஒரு சோர்வு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி டைமில் தான் போடணும். காய்ச்சல் கீச்சல் இதெல்லாமே நல்லா ஆக்டிவாக விளையாடுதா, பூச்சி மருந்து கொடுத்துட்டு அடுத்த நாள் கொண்டு போய் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிடணும். அதுலேருந்து ஒரு 15 days 21 daysக்குள்ள அடுத்த இன்ஜெக்ஷன் பண்ணணும், பூஸ்டர். ஆமாம், அதுல இருந்து விருப்பப்பட்டா இன்னொன்னு போடலாம் நம்ம சேஃப்டிக்கு. ஏன்னா காலநிலை மாறுது, உணவு வந்து தரம் இல்லாத உணவுகள் கொடுக்குறோம். நாமளே தரம் இல்லாத உணவு தான் சாப்பிடுறோம், பட் அதுகளுக்கும் அந்த குவாலிட்டியில கிடைக்கிறது இல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கரெக்டான அந்த இன்னொரு இன்ஜெக்ஷனும் போட்டு ப்ராப்பரா பண்ணோம்னா நல்லா பண்ணலாம். ஆனா பூச்சி மருந்து கம்பல்சரி அந்த 15 daysக்கு ஒருக்கா மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும், ஒரு 4 month அந்த ரேஞ்ச் வரைக்கும். 15 days வந்து ஆமா ஆமா, அப்புறம் வெயிட் வச்சு கொடுக்கணும். அது 10 கிலோ தாண்டிடுச்சுன்னு உங்க மாத்திரை ப்ரிஃபர் பண்ணலாம். 10 கிலோக்கு ஒன்று. ஆமா, அது வந்து அப்புறம் 3 months ஒருக்கா கொடுத்தா போதும். நீங்க இந்த கேள்வியும் கேட்கலாம், ஏன் வந்து நாட்டு நாய்கள் எந்த ஒரு பூச்சி மருந்து கொடுக்கறது இல்ல, நம்ம நாய்களுக்கு மட்டும் ஏன் இதை ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. காரணம் சொல்லுங்க. இல்ல நான் அதுக்கு விளக்கம் கொடுத்துறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன கேள்வி கேட்கறாங்க, ஏன் வந்து இந்த மாதிரி இப்ப நாய் பாத்தீங்கன்னா நீ வீட்டுக்குள்ளதான் வச்சு வளர்த்துறீங்க. நாட்டு நாய் அப்படி கிடையாது, எல்லா பக்கம் சுத்திட்டு இருக்கு. ரெண்டாவது யூரின் மோஷன் எல்லாமே வந்து அவுட்டர்ல போகுது, நம்மளுக்கு இருக்கிற இடத்துல போகுது. நமக்கு நோய் வர்றதுக்குண்டான பாசிபிள் அதிகம் வீட்டுல இருக்கிற நாய்களுக்கு சீக்கிரம். ரெண்டாவது பூச்சி மருந்து அப்படின்னா நாய்கள் வந்து அது வந்து வக்கிப்புல்லு, இந்த அருகம்புல்லு, இந்த ஒரு சில இலைகள்லாம் சாப்பிடும். சாப்பிட்டு கத்தல பாத்துருக்கீங்க, அதுக்கு தெரியும். அந்த வயிற்று அதுவே சுத்தம் பண்ணிக்கும். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற நாய்க்கு அது பாசிபிள் இல்ல. அப்ப நம்ம அதை பண்ணித்தான் ஆகணும். நம்ம தான் ஒரு இதுல அதை பண்ணணும். அது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதுக்கு இன்ஜெக்ஷன் பண்றோம் அப்படின்னு நோய் வருது, அதுக்கு வர்றதில்ல. காரணம் என்னன்னா இது ஒரே இடத்துல இருக்குது. இப்ப 10 20 ஒரு ரூம்குள்ளதான் கிடக்கு. யூரின் வந்தா நாம மனுஷன் அந்த பாத்ரூம்குள்ள போவோம், அதுக்கு என்ன தெரியும், ஒரு இடத்துல தான் போகும். அப்ப அது இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சுன்னா சீக்கிரம் வந்து அதுக்கு நோய் வர்றதுக்குண்டான வாய்ப்பு அதிகம். ஆனா அந்த நாய் அப்படி இல்ல, 10 கிலோமீட்டர் கூட சுத்தும், 5 கிலோமீட்டர் எங்கேயோ போய் ஒண்ணு கூத்து இடம் மாறி படுக்கும். அப்ப வந்து அதுக்கு நோய் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கம்மி. இதுதான் நாய்களுக்கு வந்து நோய்கள் வர்றதுக்குண்டான ரீசன். ஆமா, அவன் நம்ம வீட்டுல சுத்தமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நோய் வர்றதுக்கு இப்போ வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதுதான் விஷயம். நம்ம அளவுக்கு அது தெரியறது இல்ல. நம்ம நாய் இன்ஜெக்ஷன் போட்டாலும் வருது, அதுக்கெல்லாம் போடுறது இல்ல, பண்றது இல்ல, எல்லாம் சொல்றாங்க. ஆனா இருக்கிற விஷயத்த என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல. தெரிஞ்சுட்டாலே பாதி இது நம்ம கொஞ்சம் கிளியரன்ஸ் ஆயிடலாம். இது இங்கேயேதான் இருக்குது, யூரின் போகணும்னா அது மாடியில் தான் போகும். அப்ப நாட்டு நாய் வெளியே எங்கேயோ போகும், எங்கேயோ போயிடும், போய் எங்கேயோ படுத்துக்கும். இது இந்த இடத்துக்குள்ளதான் இருக்குங்கிற கட்டாயத்துல இருக்கு. அப்போ அந்த யூரின் ஸ்மெல் வந்துன்னா அதுல பாக்டீரியா வரத்தான் செய்யும். இது எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா குட்டிகளா இருந்தா சீக்கிரம் அட்டாக் ஆகும். அப்ப தாய் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து குட்டி போறது அவன் பல இதுக்கு சொல்றேன். நல்லா சத்தான ஆகாரம் கொடுத்து தாய்ப்பால் நல்லா ஊறி நல்லா குட்டி குடிச்சு நல்லா வரும்போது எதிர்ப்பு சக்தி இருக்கும். இன்னொரு இடத்துக்கே போகுது, இந்த குட்டி இங்க இன்னொரு இடத்துக்கு போகுது, சரிங்களா. இது பலவீனமா இருந்து 2 வருஷம் 6 மாசத்துக்கு ஒரு ஈத்து எடுத்து நான் காசாக்கிட்டே போறேன், எனக்கு தேவை காசு, 5000 ரூபாய்க்கு 6000 ரூபாய்க்கு வித்து போட்டேன், இது வித்தாச்சு 6000 ரூபாய்க்கு, எனக்கு காசு வந்துருச்சு, நான் போயிருவேன் கடந்து. வளர்த்துறவனுக்கு ஒரே இடத்துல வச்சிருப்பாங்க, யூரின் போகும், மோசம் போகும், டக்குன்னு உடம்பு சொல்லாம ஆகும். கிளைமேட் சேஞ்ச். மெயினா நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா இம்யூனிட்டி பவர் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆமா, அதுதான் முக்கியம் ஒரு தாய்க்கு. அது வந்து மிஷின் கிடையாதுங்க. இது என்கிட்ட வந்து சோறு வாங்கி தின்னு ஓட்டு நம்ம குட்டி போட்டு கொடுத்துட்டே இருக்கணுங்கிற இது இல்ல. ஆமா, நாம வந்து
அது நமக்கு மனசாட்சியோட நம்ம ஆமா எதுவுமே ஒரு நேர்மையா பண்ணணும், அவ்வளவுதான். நேர்மையா பண்ணணும். அதையும் நம்ம வீட்டுல ஒண்ணு ஒருத்தரா நினைச்சு பாவிச்சு பண்ணணும். அதுக்கு இப்ப குட்டி போட்டுருச்சு. இது என்ன பாத்தீங்கன்னா இதுக்கு குட்டி தோட்டு கட்ட 14 மாசம் ஆச்சு. நீங்க ஒண்ணுல என்ன இன்ஸ்டால போய் பார்த்தாலும் சரி, எதுலையும் சரி, இதோட போஸ்ட் எல்லாமே நான் போட்டிருப்பேன். பாத்தீங்கன்னா 13-14 மாசம் ஆச்சு. குட்டி போட்டு கரெக்டா 14 மாசம் ஆச்சு. அதுவும் அதே மாதிரிதான். இன்னொரு ஃபீமேல் இருக்கு, அதான் அந்த ரேஞ்சு தான் போடும். மினிமம் 12 மாசம் 14 மாசம் தான் வந்தா ஹிப் பண்ணிடுவேன், தூக்கி கூண்டுல போட்டுருவேன். சேர்த்த விட மாட்டேன் எந்த நாயோடையுமே. அப்படி இருக்கும்போது அது தரமா இருக்கும், அது நல்லா ஆரோக்கியமா இருக்கும், குட்டிகள் நல்லா ஈனும், வாங்கிட்டு போறோம், சந்தோஷமா வாங்கிட்டு போவான். நம்ம பிசினஸ் மோட்டிவ் கிடையாது. வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் மோட்டிவ்ல நான் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, பட் வந்து அவங்க கிட்ட வந்து பிரைஸ் எல்லாமே ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி நீங்க இப்படிதான் சொல்றீங்க. ஆனா அவங்க கிட்ட வேற நீங்க அதிகமா சொல்றீங்க. இந்த மாதிரி கேட்கறவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் நான் முதலே வந்து உங்களுக்கு அதை தெளிவுபடுத்தியிருக்கேன். நான் வந்து பிசினஸ் மோட்டிவ்ல ஒரு பொருளை வந்து உருவாக்கி விற்கிறது கிடையாது. சரிங்களா? ப்ரொடக்ஷன் கிடையாது. இது ஒரு மிஷின் கிடையாது. இது என் வீட்டுல ஒண்ணு. என் வீட்டுல ஒரு ஜீவனத்தை பாக்குறேன். அப்போ இயர்லி ஒன்ஸ் அதுக்கும் வந்து ஆசாவாசம் எல்லாம் இருக்குது. உணர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஒண்ணுதான், மனிதனுக்கும் ஒண்ணுதான், மிருகத்துக்கு ஒண்ணுதான். அதுக்கு என்ன தெரியும், அந்த டைமான அந்த பருவத்துக்கு வரும்போது சேரணுங்கிற மைண்டு இருக்கு. இயற்கை அது. சரிங்களா? அப்ப 6 மாசத்துக்கு வரும்போது சேர்த்து குட்டி போடுது. குட்டி போட்டு 2 மாசம் அது வயிற்றுல பாண்டி எல்லாம் குட்டி போட்டு எல்லாம் புண்ணாயி ரணமாயி மறுபடியும் 4 மாசத்துல வீட்டுக்கு வந்துடும். இன்னும் 2-3 மாசத்துல 5-6 மாசத்துல வந்துடும். இப்ப மறுபடியும் அது ரெடி ஆகிறக்குள்ளேயே மறுபடியும் சேர்த்துனா அதுல வந்து என்ன சத்து இருக்குது? இல்ல. அதனாலதான் இயர்லி ஒன்ஸ் பண்றேன். இப்போ 6 மாசத்துக்கு எடுக்கிறவன் குட்டி எடுத்து 6,000 ரூபாய்க்கு விற்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7 குட்டி போடுது 6 ரூபாய்க்கு 42,000 சம்பாதிக்கிறான். அதே 2 தடவை எடுக்கும்போது 80,000-90,000 சம்பாதிக்கிறான். இப்ப நம்ம வருஷத்துக்கு ஒரு ஈத்து எடுக்கிறோம். எப்படி கால்குலேஷன் போட்டாலும் ரேட்டு நம்ம விட அவங்க அதிகமா தான் சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கிறதுன்னு சொல்லல. இப்ப நான் 10 ரூபாய்க்கு விற்கிறேன்னா அந்த 7 குட்டி 70 ரூபாய்க்கு தான் விற்கிறேன். அவன் 2 தடவை ஈத்து எடுத்து நாயுமே ஒரு சத்து இல்லாத குட்டியை கொடுத்து தெளிவில்லாத குட்டியை கொடுத்துட்டு 6 ரூபாய்க்கு 7 ரூபாய்க்கு வித்துட்டு 7 குட்டிக்கு 7,000 போட்டாலும் 40-80,000 ஆகி போச்சு. டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணு இருக்காது. ரேட் டிஃபரெண்ட் ஒண்ணு இருக்காது. அதாவது நம்ம குட்டியை விட அவங்களுக்கு வந்து லாபம் ஜாஸ்தி. அவங்க விக்கிறவங்களுக்கு அந்த 5,000 ரூபாய் விக்கிறவங்களுக்கு வந்து லாபம் ஜாஸ்தி. நம்ம லாபத்தை நோக்கி விக்கிறது இல்ல. அந்த 10 ரூபாய்க்கு வித்தாலும் இதுக்கு 2,000 ரூபாய் செலவு பண்றாலும் ஒரு வருஷத்துக்கு என்னாச்சு? அதாவது நம்ம குவாலிட்டிக்குன்னு தகுந்த மாதிரி இப்ப குவாலிட்டியாவும் கொடுக்குறோம். நாம அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுமா? விலை மட்டும் இவங்க அதிகமா விக்கிறாங்க, ஆனா வந்து பிசினஸ் மோட்டிவ் இல்லங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உண்மை. இது அப்படின்னு அவங்களா ஒரு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா யாரு கேட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவங்க இப்ப இந்த வீடியோ பாக்குறாங்க, இந்த வீடியோ பாத்துட்டு இருக்காங்க போது இப்ப குட்டி எல்லாம் நல்லா இருக்கு, இது இவங்ககிட்ட நம்ம போன் பண்ணி கேட்டோம் அப்படின்னா இவங்க அமௌண்ட் வந்து ஜாஸ்தி சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? அதான் சொல்றேன், நாம வந்து 6 மாசத்துக்கு ஒரு பிரீட் பண்றது இல்ல. அவங்க வாங்குற கஸ்டமர் வந்து இதுக்கெல்லாம் தெரியுமா? விளக்கமா சொல்றேன் நான். 6 மாசத்துக்கு ஒருக்கா குட்டி எடுக்கிறது இல்ல. இயர்லி ஒன்ஸ் 15 மாசத்துக்கு ஒருக்கா தான் எடுக்கிறோம். அவங்க 15-18 மாசத்துல 3 ஈத்து எடுத்துருவாங்க. இப்ப நான் 5 மாசத்துக்கு ஒரே ஈத்து எடுக்கிறேன். இப்ப 3 ஈத்து அவங்க எடுக்கும் போது எவ்வளவு அமௌண்ட் வரும் கணக்கு போடுங்க. ஒரு குட்டி ஒரு 6,000 ரூபாய் வைங்க. ஒரு 8,000 ரூபாய் சொல்றாங்க. ஒரு 7,000 ரூபாய்க்கு ஒரு குட்டி ஆண் குட்டி விற்கிறாங்க. ஒரு 6,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸ்டாண்டர்டா ஒரு 7 ரூபாய் போட்டுங்க. 7 குட்டி ஓடுச்சுன்னா 7-49 50,000 வைங்க. 3 தடவை 1.5 லட்சம் ஆச்சு. நான் இது 15 மாசத்துக்கு அதே 7 குட்டி போடுதுன்றது. சரிங்களா? 7 போடு, 4 போடு, 5 போடு. நான் 10,000 ரூபாய் விற்கிறேன். எனக்கு எவ்வளவு வருது? 7 குட்டிக்கு 70,000 ரூபாய் வருது. 1.5 லட்சம் எங்க 70,000 இங்க பாதி கூட வராது. அப்ப நான் குவாலிட்டி அதே சாப்பாடு தான் நீங்க அதே தான் கொடுக்குறேன். ஏன்னா வந்து என் வீட்டுல ஒண்ணா நான் பார்த்து வளர்த்துறேன். இது வந்து எனக்கு வந்து சம்பாரிச்சு கொடுக்குற பிசினஸ் மிஷின் கிடையாது. ஒரு அழகாரி நம்ம வந்து நம்ம மட்டும் அடுத்தவங்களுக்கும் நல்லபடியா, அதாவது இதுவும் ஆரோக்கியமா இருக்கணும். சரிங்களா? இது எனக்கு இப்ப அந்த 70,000 வந்ததுன்னா 1.5 வருஷத்துக்கு மாசம் 1000 போட்டாலும் எவ்வளவு ஆச்சு? 2 நாய்க்கு ஆணு பெண்ணு 2 இருக்குது. 2,000 ரூபாய். வருஷத்துக்கு என்ன ஆச்சு? 15 மாசத்துக்கு என்ன ஆச்சு? 30,000 ஆச்சு. 30,000 ரூபாய் ஆச்சு. சரி, அது போக டானிக்கு, இன்ஜெக்ஷனு, தொட்டு வச்சு நான் பாக்குறது எல்லாம் முடிச்சு போச்சுன்னா ஒண்ணும் கிடையாது. அப்ப எனக்கு பிசினஸ் மோட்டிவ் கிடையாது. எங்கேயும் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. எந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாது. நிறைய இருக்கு. இது வந்து என் வீட்டுல ஒண்ணா பாக்குறேன். அவன் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் நாட்டு நாய் காப்பாத்தணுங்கிறாங்க.
அதுதான் நான் பண்றேன். ஆனா ஆமா போட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவன் நாட்டு நான் காப்பாத்துறேன்னு சொல்லி போட்டு 5000 வைக்கிறவங்க தான் காப்பாத்துறாங்கிறாங்க. ஆனா நான் தரமா கொடுத்து அதை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். வித்தியாசம் இருக்கு. எனக்கு பிசினஸ் கிடையாது. சரிங்களா? ஆமா 15-18 மாசத்துல அவன் 3 ஈத்து எடுத்துறான். நான் ஒரே ஈத்து எடுக்கிறேன். விஷயம் இருக்கு இல்லையா? அந்த குவாலிட்டிக்கு தான். அந்த நான் ஒண்ணு இதுல லாபம் சம்பாரிச்சு ஒரு பங்களா கட்டுறதோ இதெல்லாம் கிடையாது. நான் ஆசைக்கு வளர்த்துறேன். அது என் கூட இருக்கு. அதுல வருஷம் 6 மாசத்துக்கு ஒரு ஈத்து எடுத்தா நாய் மெலிஞ்சு உடைஞ்சு சத்து இல்லாம அதுவும் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு போறவங்க கஷ்டப்பட்டு இத்தனை பிரச்சனை இருக்கு. நான் நல்ல பொருளா கொடுக்குறேன். 5 மாசத்துக்கு ஒருக்க ஒரு ஈத்து எடுக்கிறேன். நல்ல பொருளா நல்லவங்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம்னு நான் நினைக்கிறேன். அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் வாங்குறதெல்லாம் பிரச்சனை இல்லை. எப்படி வாங்குறாங்க, அது என்னென்ன விஷயம் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாய் எத்தனை இதுக்கு முன்னாடி எப்ப குட்டி போச்சு அதோட ரெக்கார்டு யாரா கேட்டு பாருங்க. தெரியாது. நாய் வாங்குறவங்ககிட்ட எப்ப குட்டி போச்சுன்னா 6 மாசம் 1 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. அப்படி கிடையாது. நம்ம ரெக்கார்டு வச்சிருக்கிறோம். இது எப்ப குட்டி போடுச்சு எல்லாம் காட்டுவோம். இப்போ 6 மாசத்துக்கு அந்த சத்து குறைபாடு வந்துருங்கிற. புரியுதுங்களா? சத்து குறைபாடு வந்துடும். மெயினா அது வரும் பட்சத்துல நாய் லைஃப் இருக்காது. இப்ப தாய் விட்டு பிரியாத வரைக்கும் தான் இதுக்கு நல்லா இருக்கும். தாய் விட்டு பிரிஞ்சுட்டாலே குறைஞ்சிரும். நம்ம ஃபுட்டு சேஞ்ச் பண்றாங்க இல்லையா? நாம இங்க ஒரு ஃபுட்டு கொடுப்போம் 10 நாளைக்கு. இப்ப நம்ம தாய்ப்பால் மருந்து ஒரு 10 நாள் நம்ம கிட்ட ஃபுட்டு கொடுக்குறோம். நாம ஒரு ஃபுட்டு கொடுப்போம். நாம சஜஸ்ட் பண்ணுவோம் இதை கொடுங்க அப்படின்னு. அவங்க ஆல்டர்னேட்டா வேற கொடுக்கும்போது அது சேஞ்ச் ஆகும்போது கிளைமேட் இடம் தாய் விட்டு பிரியும் போது எல்லா பிரச்சனையும் வரும். அதெல்லாம் பேஸ் பண்ணி வந்தா தான் அந்த நாய் வளர்ந்து வரும். அப்ப அந்த நாய் குவாலிட்டியா இருக்கணும். நல்லா எதிர்ப்பு சக்தியோட இருக்கணும். அப்போ ஒண்ணுன்னா இயர்லி ஒன்ஸ் 15 மாசத்துக்கு ஒருக்கா ப்ரீட் பண்ணணுங்கிறேன் நான். அது கம்மியா பண்ணுனீங்க அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா தாய்க்கும் பிரச்சனை, குட்டிகளுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாம பெரிய பிரச்சனை வரும். ஆனா இது யாரு தெரிஞ்சு கஸ்டமர் போய் வாங்குறது இல்ல. ரேட் ஒன்னே ஒண்ணு ரேட்லதான் இருக்கிறாங்க. அதாவது ஒன்னே ஒண்ணுங்க, குவாலிட்டினா ரேட்டை பார்க்க கூடாது. ரேட்னா நீ குவாலிட்டி பார்க்க கூடாது. இவ்வளவுதான் விஷயம். இது 24 கேரக்டர் தங்கமும் ஒண்ணுதான், 22 கேரட் தங்கமும் ஒண்ணுதான். ஆனா அதுக்கு விலை இருக்கு. நீங்க அங்க போய் பேசுறது இல்ல. சரி, ஒரு மொபைல் வாங்குறீங்க, எல்லா ஆப்ஷன் இருக்கா? 15,000 இருக்குது, 20,000 இருக்குது. ஐபோன் எத்தனை இருக்குது? 1,00,000 ரூபாய்க்கு விற்குது. எல்லாமே இருக்கு இல்லையா? அந்த குவாலிட்டிக்கு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த பிராண்டுக்கு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதே மாதிரி இதுலயும் அந்த குவாலிட்டி, ஹைட்டு, அந்த ஸ்ட்ரக்சரு, முகலட்சணம், ஹெட்டு இதெல்லாம் பார்த்து நிறைய இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஹெட் நல்லா பெருசா இருக்கணும். நல்லா மரியாதை பார்த்தா மூஞ்சி பார்த்தோன்னா என்னடா கட்ட மூஞ்சியா இருக்குதும்பாங்க சிலரு. மூஞ்சி பார்த்தா லட்சணமா இருக்குது. அந்த லைன்ஸ்ல வரும்போது ஃபாதர் மதர் அப்படி அப்படியே வரும். அவ்வளவுதான் விஷயம். சிப்பிப்பார்ல பாத்தீங்கன்னா நல்லா ஊசியா இருக்கணும், வால் நல்ல பொடிவாளா இருக்கணும், நல்ல நெஞ்சருக்கு இருக்கணும். சில ரெட்டை குறுக்கு, ரொம்ப ரெட்டை குறுக்கு இல்லாம ரொம்ப ஒல்லியும் இல்லாம மீடியமா கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும். இப்ப இந்த குட்டி வாங்க வர்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? குட்டி வாங்குறவங்களுக்கு மேக்சிமம் நான் குட்டி இப்போ ஒரு 35 days 40 daysக்குள்ள எடுக்கிறாங்க. அது ஒரு 7 days கழிச்சு ஒரு நாளுக்கு முன்னாடி டிஃபார்மிங் பண்ணிட்டு நான் பண்ணி தான் கொடுப்பேன். 32 daysல பண்ணிடுவேன். 2வது பண்ணிடுவேன். பண்ணி ஒரு 4-5 நாள் எடுத்துட்டு போறான்னு வைங்க. எடுத்துட்டு போனா ஃபீடிங் மாத்த வேணாம்னு சொல்லுவேன். நம்ம என்ன ஃபீட் பண்றோமோ அந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா தாய் விட்டு பிரியும் போது டக்குன்னு அதுக்கு ஃபுட்டு சேஞ்ச் ஆகும்போது லூஸ் அடிக்க ஆரம்பிச்சிடும். நாமளே ஒரு நாள் லூஸ் மோஷன் போனா அப்படியே சோர்ந்து படுத்துருவோம். எவ்வளவு பெரிய ஆளுங்க நாமளே, குட்டியை தாங்காது. அதனால ஃபுட்ல மட்டும் சேஞ்ச் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்குன்னு சொல்லி நல்லா ஆக்டிவா இருக்கும்போது இன்ஜெக்ஷன் பண்ணுங்க. பூச்சி மருந்து கொடுத்து அடுத்த நாள் இன்ஜெக்ஷன் பண்ண சொல்லுவேன். இன்ஜெக்ஷன் பண்ணி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணும். அதுல 15 days இன்ஜெக்ஷனு ப்ராப்பரா பண்ணி அப்புறம் ரேபிஸ் அந்த மாதிரி ஃபுட்டு மட்டும் அதே மாதிரி டிஃபார்மிங் கரெக்டா கொடுக்கணும். 15 days ஒருக்கா முடிஞ்ச அளவுக்கு. ஏதாவது டவுட்டா இருந்தா ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். 2வது எடுக்கல அப்படின்னு நீங்க வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்ல பண்ணுங்க. அதுக்கு ரிப்ளை பண்றேன். கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம். ஆமா, 2வது கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம். லோக்கலா இருந்தா பக்கத்துல ஏதாவது நாய் மிதி வைக்கிறதுக்கு இருந்தாலும் சொல்லுவோம். மேட்டிங்க்கு ஃபீமேலா இருந்தா வெளி நாய்க்கு ஏதாவது சொல்லி வைப்போம். ஏன்னா நம்ம எடுத்தவங்ககிட்டயே போய் மிதி வச்சிடக்கூடாது இல்லையா? அதாவது குவாலிட்டி அப்படின்னா ஹைட்டு ஒரு மேல் பாத்தீங்கன்னா ஒரு 30-31 இன்ச்சு தெளிவானது. அதை வால் சுருக்கம் இல்லாம நல்ல மடிக்காதுல உடனே மடிக்காது மட்டும்தானா கிடையாது, பறவைக்காது எந்த காதா இருந்தாலும் சரி. அந்த குவாலிட்டி, அந்த லென்த்து, அந்த ஸ்ட்ரக்சரு எல்லாமே அந்த லைன்ஸ்ல பழைய இனவெளினா என்ன, அப்புறம் அடுத்து நம்மகிட்ட வந்துருவாங்க. இனவெளினா என்ன, இப்ப இனவெளினா என்ன,
இனவழியெல்லாம் நாம எதுவும் உருவாக்குறது இல்ல, பரம்பரையா வர்றதுதான். இப்ப எங்க அப்பா எங்க தாத்தா யார் யார் வளர்த்துனாங்களோ அவங்களுக்குதான் வந்து அவங்க பேர் வச்சுதான் இனவழின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த லைனேஜ்ல இருக்கிற நாய் இந்த லைன்ல இருந்து வந்ததே இதோட வாங்கினதே இவங்க பேர் இது பேர் சொல்றாங்க. ஆமா, இந்த மேலுக்கு வந்ததே இந்த லைன் நல்லா இருக்கும். இப்ப எல்லாருமே பாடி பில்டர் ஆகுறது இல்ல, எல்லாரும் மனுஷன் தானே. இப்ப எல்லாமே சாம்பியனுக்கு போயிட வேண்டியதானே, பாடி பில்டிங் போய்க்க வேண்டியதானே. எல்லாருமே கிரிக்கெட்டுக்கு போய்க்கலாம்ல, போக முடியாது இல்லையா. யார் யாருக்கு என்னென்ன வருமோ அதுதான். அந்த மாதிரிதான். அப்ப அவங்க இதுல வரும்போது அது நல்லா இருக்கும், அந்த குட்டிகள் நல்லா வரும், தரமா வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாத்துக்கும் இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். அதை பேஸ் பண்ணி அந்த லைன்ஸ்ல எடுத்து வளர்த்தி அந்த லைன்ல இருந்து கொண்டு வர்றதுதான் பிரீடிங். இப்ப எல்லாமே ரோட்லயும் சுத்துது, நாய் சுத்துது, சிப்பிப்பாறை, கண்ணி எல்லா பக்கம் வச்சிருக்காங்க. அந்த எப்படி சொல்றது, ஒரு தோரணை அப்படின்னு சொல்றாங்க பாத்தியா, நெஞ்சரக்கம், அந்த வால் நெடுக்கு சுருட்டு இல்லாம பார்த்தாலே பிடிக்கும், பார்த்தாலே பிடிக்கிற மாதிரி இருக்கு, நல்லா கம்பீரமா இருக்கடா நாய். அப்ப இந்த லைன்ல குட்டி வாங்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் யாருக்கு வரணும்னா, நாய் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவன், இந்த மாதிரி வளர்த்தணும்னு நினைக்கிறவனுக்கு வரும். ஏதோ ஒரு நாய் என் வீட்டுக்கு இருந்தா போகுது அப்படிங்கிறவனை பத்தி நம்ம இதுக்குள்ள போவே வேண்டாம். ஏன்னா 5000 ரூபாய் கொடுத்தாலும் வாங்குவான், 4000 ரூபாய் கொடுத்தா வாங்கலாம். நாளைக்கு செத்து போச்சுன்னா தூக்கி போட்டு அடுத்த வேலைக்கு பார்க்க போயிருவான். இது ஃபேஷனுக்காண்டி நிறைய பேர் தேடுவாங்க. ஆமா, தேடுவாங்க, 10-20 பேர்த்த பாப்பாங்க, இங்க நல்லா இருக்கா அங்க நல்லா இருக்கான்னு தேடுவாங்க. கண்டிப்பா. அந்த அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து பிரச்சனை கிடையாது. மெயின் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு இல்ல, அவங்க வந்து அதை உணரணும், ஏன் இந்த ரேட்டு கொடுக்குறாங்க, அப்போ இதோட தாய் தப்பம் எப்படி இருக்கு, எத்தனை நாள் குறுக்க பிரீட் பண்றாங்க, இந்த நாய்க்கு தான் சேர்த்துச்சா, இது எல்லாமே பார்க்கணும். இப்ப 6 மாசத்துக்கு ஒருப்பா அதுவும் குட்டி தான், ஆனா இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுக்குண்டான சத்து இருக்காது, குட்டிகளுக்கு இருக்காது. இப்ப வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கிற குட்டிங்க எல்லாம் ஒரு 5000 ரூபாய்க்கு குட்டி வாங்குறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம இந்த சப்ளிமெண்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்து நம்ம கொண்டு வர முடியுமா? எப்படி சொல்றதுன்னா, வரும் 5000 ரூபாய் கொடுக்குறான் அப்படின்னா, ஃபாதர் மதர் பாத்தீங்கன்னா, ஃபாதர் ஒரு 26 இருக்கும், மதர் ஒரு 23-22 இருக்கும். அப்போ என்னன்னா, நீங்க அது வர குட்டியும் 35 கொண்டு வர முடியுமா? ஃபாதரே 26 தான் இருக்கு, மதர் 23-22 தான் இருக்கு. அப்போ அதோட குட்டிகள் 35-28 கொண்டு வர முடியுமா? எப்படி வரும் லைனேஜ்ல? அப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு 7 அடி இருக்காங்க ஒருத்தர், அவங்க பிள்ளைங்க பசங்க பாத்தீங்கன்னா நல்லா ஹைட்டா நல்லா இருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3 அடி 4 அடிக்குள்ள இருக்காங்க, அது நம்ம குறையா சொல்லக்கூடாது, ஹைட் கம்மியா இருக்காங்க. அவங்க குழந்தைகள் அந்த அளவுக்கு ஏவரேஜா அவங்க தகுந்த மாதிரி வளருவாங்க. தாய் தகப்பன் எப்படியோ அதே மாதிரிதான் குழந்தைகளும். அப்ப அந்த இனவழி இருக்கிற நாய் 35 எடுத்தோம்னா 35 மினிமம் ஒரு 28, ஏன்னா இப்ப இருக்கிற உணவு கட்டத்துக்கு 28-29 அந்த ரேஞ்சு கொண்டு வரலாம். ஃபுட்ஸ் அதெல்லாம் கொண்டு வரலாம், ஸ்டாண்டர்டா கொண்டு வரலாம். அப்போ முதல்ல அதுதான். உடனே நம்ம என்ன பண்ணுவாங்க, ஹைட் வச்சுதான் தரமா அப்படிங்கறதுல இல்ல. அதாவது நாய் வந்து நல்ல உடல் அமைப்போட நல்ல நெஞ்ச எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாய் வால் சுருட்டு இருக்கும், நல்ல காது, ஒரு காது திரும்பி இருக்கும், ஒரு காது நல்லா இருக்கும். இப்படியெல்லாம் நிறைய பாக்குறவங்க இருக்காங்க. கலரை விரும்புவவங்க இருக்கிறாங்க. கலரு சிலர் பால்கனி விரும்புவோம், சிலர் கரம்பை விரும்புவாங்க, சிலர் பாத்தீங்கன்னா மயிலை விரும்புவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். அந்த மாதிரி இருக்கிறவங்க தேட ஆரம்பிப்பாங்க. அதை தேடி அந்த மாதிரி கலர்லாம் இப்ப நிறைய இல்ல ஏங்கண்ணா? இல்ல, நிறைய, அதாவது பால் கண்ணியும் விரும்ப ஆரம்பிச்சாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மறை இருக்கும், செம்மறை, கால் சலங்க, இதெல்லாம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒயிட் இருக்கும், கால் வரைக்கும் ஒயிட் இருக்கும், முதுகுல அந்த மாதிரி வந்துன்னா அவங்க இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த பழைய ஆளுகள் இருந்தாங்களா, அவங்க வந்து கலரை விரும்ப மாட்டாங்க. நல்லா ஓடுதா, நல்லா ஆக்டிவா இருக்கா, இந்த லைன் நல்லா இருக்கா அப்படிங்கறது மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்ப வந்து எல்லாம் பிளைன் ஆகிட்டாங்க. ஏன்னா ஒண்ணு பால்கனியா இருக்கணும், இல்ல கலர் நோக்கி போயிட்டு இருக்காங்க. கலர் வந்து ஒரே பிளைனா இருக்கணும், பேட்ச் இருக்க கூடாது. இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கு. பேட்ச் இருக்கிறதுனா என்ன? பேட்ச்னா பாத்தீங்கன்னா இங்க ஒயிட் இருக்கும், வால்ல பூவால் இருக்கும், நெத்தினாவும் இருக்கும், கால்ல வெள்ளை இருக்கும், கால் சலங்கைன்னு சொல்லுவாங்க. அப்படி நிறைய இருக்கு. இதெல்லாம் எதுனால வருது? பழைய இனவழியில வரும், பழைய லைன்ஸ்ல வரும், கண்டிப்பா வரும். இப்ப அதெல்லாம் வந்து தனியா ஒதுக்குறாங்களே. ஒதுக்குறாங்கன்னா மக்கள் அப்படி பண்ணிட்டாங்க, சொல்லி 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 சொல்லி. ஆனா இருக்குல்ல, இப்ப 7 குட்டி ஓட்டிருக்குன்னு வைங்க, அதுல 2 மறை இருக்குன்னா அதான் இருக்குல்ல பெருசா இருக்கும், சைஸ் பெருசா வரும். அது வந்து அதோட விழிப்புணர்வு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இல்ல, உண்மையா இல்ல. சிலர் பாத்தீங்கன்னா மெயினா விரும்புறது பாத்தீங்கன்னா பால்கன்னி, அது விட்டா கரம்பை.
சந்தன பிள்ளை. இதை பார்த்தா கொஞ்சம் லுக் வைஸா நல்லா இருக்கும். அப்ப என்னன்னா அந்த லுக்கத்தை அந்த கருவாய்க்கு அது கருவாய் தேடுவாங்க, கண்ணு வரைக்கும் கருவாய் இருக்கணும் அப்படின்னு. ஆனா வரும் குட்டியில இருக்கும், அப்ப போக போக மறைஞ்சிரும். இப்ப கருவாய்ங்கிறது வந்து இந்த பிளாக் மாஸ்க். அந்த பிளாக் மாஸ்க் கருவாய்ங்கிறது வேற, கருமூஞ்சிங்கிறது வேற. கருவாய்னா வாய் கிட்ட மட்டும் தான் கருப்பு இருக்கும், கருமூஞ்சினா கண்ணுகிட்ட இருந்து இருக்கும், கண்ணுகிட்ட இருந்து அந்த கருமூஞ்சி இருக்கும். அப்ப அதை நிறைய விரும்புவாங்க. அது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நாய்ங்கெல்லாம் ரொம்ப கோவக்குறியா இருக்குமா? அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாது. தாய் தப்பனை பொறுத்துதான் கோவங்கிறது வந்து. நீங்க ஒண்ணு இல்ல, நீ பையன் கோவப்படுறான் அப்படின்னா போது பாரு, நாட்டவே கோவப்படுறான் பாரு, அந்த வார்த்தை வருது இல்லையா? யதார்த்தமா பாட்டி இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, மாமாவோ யாரோ சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியும். அப்ப என்ன வேணும்னா அந்த நாய் ஆண் நாய் வச்சிருக்கானா, இதுக்கு வந்த குட்டிங்கும் போது ரொம்ப கடிக்குதுன்னா அப்படின்னு சொன்ன போது அவங்க அப்ப நாட்டா